வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பர்சன்டேஜில் இருக்கிற மாடல் 1 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கான பேசிக்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பேசிக்ஸ் பார்க்காம இந்த வீடியோக்குள்ள வராதிங்க. ஏன்னா பேசிக்ஸில் ரொம்ப கம்ப்ளீட்டான பர்சன்டேஜ்னா என்னங்கள்லேருந்து ஆரம்பித்து ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பாக அது ரொம்ப ஈஸியாகவே புரியும். சரியா? இந்த மாடல் 1 கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கதை நீங்கள் அப்படியே எழுதுனாலே என்ன பண்ணலாம், ஆன்சரை சீக்கிரம் எடுத்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 80% of A is equal to 50% of B and B is equal to X% of A, then the value of X is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A இல் 80% ஈக்குவல் டு B இல் 50% மற்றும் B is equal to A இல் X% எனில் X இன் மதிப்பை கண்டுபிடி. கொடுத்துருக்குது அப்படியே எழுதுங்க. சரியா? ஸோ 80% ஆஃப் ஏ இல்லை ஏயில் 80% அப்படின்னு எப்படி எழுதுவீங்க நீங்கள்? 80% ஆஃப் ஆஃப் இன்ட்டு போடுவீங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம்ல. ஸோ இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிரும். ஸோ 8A இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன இருக்கும்? 5Bன்னு இருக்கும். ரெண்டா என்ன கொடுத்துருக்காங்க? B is equal to X% of A. அப்போ X% of A னா நீங்க எப்படி எழுதுவீங்க? இதை X by 100 into A. இல்லை என்ன கேட்டிருக்காங்க? Find the value of X சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ X கண்டுபிடிக்கிற அப்படின்னா அந்த A ஓட வேல்யூ நீங்க என்ன பண்ணுங்க? இல்லை அப்ளை பண்ணுங்க. அப்போ 8A is equal to 5B இருக்கா? அப்போ A is equal to நமக்கு என்ன இருக்கும்? 5 by 8B இருக்கும். கரெக்டா? இதை இதில் அப்ளை பண்ணுங்க. சரியா? அப்போ B is equal to X by 100 into A இருக்கிறதுல என்ன போடுவீங்க? 5 by 8 into B போட்டுருவீங்க. ஸோ பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ 5 5 25 100. ஸோ நமக்கு என்ன இருக்கும்? 1 is equal to X by 116 இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 116 நம்ம என்ன பண்ணலாம்? டக்குன்னு போட்டுடலாம். ஸ்பீடாக செஞ்சிங்கன்னா டக்குன்னு இதை என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If X is 80% of Y, what percent of Y is X? சரியா? X என்பது Y இல் 80% எனில் Y இன் எத்தனை சதவீதம் X ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப X is equal to 80% of Y. அப்போ Y is X, அதாவது Y வந்து X இல் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 80%னா அதை நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 4/5 எழுதுவோம். நம்ம வந்து ஃபிராக்ஷன் மெத்தட்ல எப்படி எழுதுவீங்க? 4/5 எழுதுவீங்க. இந்த எக்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்ன ஆகும்? ரிவர்ஸ்ல ஆகும். அப்போ 4/5ங்கிறது எப்படி மாறிடும்? 5/4 ஆயிடும். அப்போ 5/4 into 100. இப்போ கேன்சல் பண்ணி என்ன கிடைக்கும்? 7 8 5 20. ஸோ 5 into 25 நமக்கு என்ன இருக்கும்? 125. ஆன்சர் என்ன பண்ணலாம்? ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் மெத்தட் வச்சு போடுறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக செய்யுங்க. இப்போ x is equal to 80% of y. ஸோ 80 divided by 100 into என்ன போடுவீங்க? y போடுவீங்க. y தான் கேட்டிருக்காங்க. அப்போ y is equal to இது வந்து நமக்கு இந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும்? ரிவர்ஸாக மாறிடும், தலைகீழாக மாறிடும். அப்போ 100/80 இன்ட்டு என்ன போட்டுருவீங்க? 100% மாற்ற போகிறோம் நம்ம. ஸோ இன்ட்டு 100 போட்டாச்சு. ஸோ 0 கேன்சல் ஆகும். ஸோ 4 2 8 5 2 10. ஸோ 1 4 4 25 4 100. ஸோ 25 into 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 125 கிடைக்கும். சரியா? ஸோ என்ன மெத்தட்னாலும் செஞ்சுக்கலாம். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If 8% of X is the same as 4% of Y, then 20% of X is the same as சொல்லி கேட்டிருக்காங்க. X இல் 8% என்பது Y இல் 4%க்கு சமம் எனில் X இன் 20% என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 8% of X அப்படின்னா 8% of X is equal to 4% of Y. இது ஒரு ரேஷியோ மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? பர்சன்டேஜ் நமக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 1 4 4 8. அப்போ 2x is equal to நம்ம என்ன இருக்கும்? y ன்னு இருக்கும். 2x is equal என்ன இருக்கும்? y ன்னு இருக்கும். அப்போ x 2 மடங்கா இருந்தா y வந்து எத்தனை மடங்கு இருக்கும்? 1 மடங்கு தான் இருக்கும். சரியா? இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. then 20% of x is the same as. சரியா? 20% of x is the same as அப்படி சொல்லி கேட்காங்க. அப்போ x வந்து 20% இருந்துச்சு அப்படின்னா அப்போ y எத்தனை % இருக்கும்? 10% இருக்கும். ஏன்னா xங்கிறது 2 மடங்கு இருந்தா y எத்தனை மடங்கு தான் இருக்கும்? 1 மடங்கு தான் இருக்கும். சரியா? அப்ப x வந்து 20% இருந்துச்சுன்னா y அதுல பாதி தான் இருக்கும். அப்ப எத்தனை சதவீதம்? 10%. ஈஸியா என்ன பண்ணலாம்? ஆன்சர் போட்டுடலாம். சரியா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க.
If P percentage of P is 36, then P is equal to P சதவீதத்தில் P என்பது 36 எனில் P என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ P பர்சன்டேஜ்னா P டிவைட் பை 100 போடுவீங்க, இல்லைனா இன்ட்டு போடுவீங்க. P என்பது 36க்கு சமம். இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல. ஸோ P ஸ்கொயர் டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன போடுவீங்க 36. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? P square divided by 10 square is equal to 6 square எழுதலாம். கரெக்டா? அப்ப ரெண்டு சைடுமே ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? P by 10 is equal to 6 ன்னு கிடைக்கும். அப்ப P is equal நமக்கு என்ன கிடைக்கும்? 60. டக்குன்னு என்ன போட்டுடலாம்? ஆன்சரை போட்டுடலாம். சரியா? So fifth question பாருங்க. 2 is what percent of 50? 2 என்பது 50இல் எத்தனை சதவீதம் கேட்காங்க. சரியா? 2 என்பது 50இல் எத்தனை சதவீதம்? பிகில்னு வருது பாத்தீங்களா? இல்ல ஆஃப்னு வருது பாத்தீங்களா? ஸோ இதுதான் எப்போதுமே நீங்க எது எழுதுவீங்க? டினாமினேட்டர்ல எழுதுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பிக் வேல்யூ தான் மேக்ஸிமம் டினாமினேட்டர்ல இருக்கும். பிக் வேல்யூ தான் மேக்ஸிமம் டினாமினேட்டர்ல இருக்கும். சரியா? அப்ப 2 இஸ் வாட் பெர்சன்ட் ஆஃப் 50? அப்ப 2 இன்ட்டு 50 டிவைட் பை 100. ஒரு 50 50, 2 50 100. ஸோ 2 இன்ட்டு 2 எவ்வளவு கிடைக்கும்? 4%. என்ன பண்ணலாம்? டக்குன்னு போட்டுடலாம். சரியா? அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்க. 65 கிராம் இஸ் வாட் பெர்சன்ட் ஆஃப் 2 kg? சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இங்க கிராம் இருக்குது, இங்க கிலோகிராம் இருக்குது. கிராம் கிலோகிராம் இருக்கு. அப்போ ஒரே யூனிட்டா மாத்தணும். சரியா? 2 யூனிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தான் மாத்திக்கணும். ஒரே யூனிட் அதை என்ன பண்ணிக்கணும்? மாத்திக்கணும். மாத்திட்டு சால்வ் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும். சரியா? அப்ப ஆஃப் ரூல்ல தான் நம்ம கீழே போடுவோம். கரெக்டா? அப்ப 2 kgங்கிறத 2000 கிராம் போடலாம். ஸோ 65 அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட் என்ன போடுவீங்க? 100. ஸோ 2 சைடு கேன்சல் ஆகும். ஸோ நீங்கள் 2ஆல நீங்கள் கேன்சல் பண்ணலாம், 5ஆல கேன்சல் பண்ணலாம். ஸோ 4 5 20, 1 5 5, 3 5 15. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும்? 13/4 இருக்கும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்னது? 13/4. சரியா? மாடல் 1 அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்ஸாக அவ்வளோதான், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மாடல் 2 மாடல் 3 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம அடுத்தது உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.